அல்ஹம்துலில்லாஹ் அது கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி ஜம்சம் பற்றி ஹதீஸிலே வருகிறது. ஜம்சம் எல்லாராலையும் குடிக்க முடியாது. இது பாய்க்கடல் நோட் பண்ணிக்கணும். ஜம்சம் எல்லாராலையும் குடிக்க முடியாது. ஏன்? ஜம்சமுக்கு ஒரு பவர் இருக்குங்க. அது எல்லாரும் எடுத்து படப்படம் குடிச்சிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய கல்விலே முனாஃபிக்தனம், முனாஃபிக்னா நயவஞ்சகத்தனம், புரியுதா சொல்றது? நயவஞ்சகத்தனம்னா என்ன? மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று செய்வாங்க. இப்போ உதாரணமா ஒருவர் மேல எனக்கு கடுமையான கோபம் இருக்கும், ஒருவர் மேல உங்களுக்கு கடுமையான கோபம் இருக்கும். ஆனா முன்னாடி வரும்போது இப்படி நல்லா இருக்கீங்களா என்ன எது அப்படியே சிரிச்சு பேசுறது. அதே ஆள் அந்த பக்கம் போனோடனே இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது, அவனை நான் வச்சிருக்கேன் பாரு, போட்டு தள்ளிடுறேன் பாரு. எப்படிங்க? முதல் சொன்னது ஆளை பார்த்தோடனே சிரிச்சாச்சு, நல்லா இருக்கீங்களா ஆய்வுன்னு விசாரிச்சுட்டு அந்த பக்கம் போன உடனே அதே மனுஷனை பத்தி மனசுல என்ன வருது? இதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது. இதுக்கு பேர் அரபியில முனாஃபிக்குத்தனம் சொல்லுவாங்க, நயவஞ்சகத்தனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குணம் எந்த மனுஷனுடைய கல்வியில் இருக்குதோ அவங்களால ஜம்சம் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. குடிப்பாங்க, ஒரு கிளாஸ், அரை கிளாஸ், 2 கிளாஸ் குடிப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி உள்ள சாதாரண மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம குடிங்க குடிங்க குடிங்க. எப்படி குடிங்க? இந்த 2 விலா எலும்பு இருக்கா இல்லையா, இந்த 2 விலா எலும்புகளும் வாரி எலும்புகள் எல்லாம் என்ன செய்யற மாதிரி, புடைக்கிற மாதிரி, விலா எலும்புகள் எல்லாம் புடைக்கிற மாதிரி ஜம்சம் குடிக்க சொன்னாங்க. அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்றாங்கன்னா வயிறு முட்டை. எப்படிங்க? ஆனா சாப்பாட்டு விஷயத்துல நாம அப்படி இருப்போம். இதுவரைக்கும் பிரியாணி போட்டு, அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸு, அதுக்கு மேலே ஐஸ்கிரீமு, அதுக்கு மேலே சொலிமானி, அதுக்கு மேலே அங்கே வச்சிருக்கிற இப்போ தான் விதவிதமாக என்னமோ மல்லிகைப்பூ, என்ன புதினா சாயா, ஏலக்காய் சாயா, இஞ்சி சாயா, எல்லாத்துலேயும் டேஸ்ட் பார்க்கலான்னு உணவு விஷயத்தில் இப்படி கொண்டு வந்துடுவோம். ஆனால் உணவு விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதி வயிறு சாப்பிடுங்க, பாதி வயிறு காலி தண்ணி கொடுங்க, பாதி வயிறு காலியாக இருக்கட்டும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சமுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது மூக்கு முட்டை குடிக்க சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி யாரால குடிக்க முடியாது? யாரால குடிக்க முடியாது? முனாஃபிக்கால குடிக்க முடியாது. மக்காவுக்கு போகும்போது ப்ரூவ் பண்ணணும், நான் அந்த கூட்டத்தில் இல்லை யா ரசூலல்லாஹ். முனாஃபிக்குடைய கூட்டத்துல நான் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ஜம்சம் என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல ஜம்சம் கொடுத்தாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய கிளாஸ். இங்க பாருங்க, கையை பாருங்க. ஜம்சம் கொடுக்கிறதுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கிளாஸ். உலகத்திலேயே மிகப்பெரிய கிளாஸ் மக்காவில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எது கொடுக்கறதுக்கு? ஜம்சம். அதுல கொடுப்பாங்க, அது எவ்வளவு கொடுப்பாங்க? நீங்க ஒரு ஆட்சியை பார்க்கும் போது எவ்வளவு கொடுப்பாங்க? அதுல பார்த்தா ஒரு 10-15 சொட்டு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இங்க ஜம்சம் நமக்கு அளந்துதான் கிடைக்குது. ஆனா ஞாபகம் வைங்க, ஜம்சம் விளையிற பூமிக்கு போயிருக்கீங்க, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு குடிக்க முடியும்? நம்ம மக்காவில் மதீனால இருக்கும் போது நம்முடைய நிலை சொல்றேன், என்னுடைய நிலை சாதா தண்ணி குடிக்கவே மாட்டேன். இந்த சாயா குடிக்கிறோம் இல்லையா, சாயா சுலைமானி குடிக்கிறது அல்லாம சாதா தண்ணி குடிக்கவே மாட்டேன். எப்போ அந்த 15 நாள் எப்போ குடிச்சாலும் ஜம்சம் தான். அரங்குள்ள குடிச்சாலும் திரும்ப ரூமுக்கு கொண்டு வந்து பாட்டில் குடிச்சு வச்சுட்டு சாப்பாடு முடிச்சு குடிச்சாலும் எது குடிக்கணும்? ஜம்சம் குடிக்கணும். காலையில தூங்கி குடிச்ச உடனே நிறைய பேர் தண்ணி குடிப்போம் இல்லையா, அப்ப எதை குடிக்கணும்? ஜம்சம் குடிச்சு கொண்டு ரூம்ல வச்சு குடிக்கணும். ஜம்சம் மாஷா அல்லாஹ். அந்த 10 நாள் மக்கா, 5 நாள் மதீனாவிலே ஜம்சம், அரமுக்குள்ள மதீனா பள்ளிக்குள்ள பூரா ஜம்சம் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க 2 ஹரமிலையும் நிறைய ஜம்சம் குடிக்கலாம். குடிப்போமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கணும், வேற எந்த தண்ணியை குடிக்க கூடாதா. அப்படி 15 நாள் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ், உடம்புல உள்ள நோய், சுகரு, ப்ரெஷரு, கிட்னி சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, மார்பகம் சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட என்னென்ன நோய்கள் இருக்கும்
துவா சொன்னமா இல்லையா? இந்த புக்கில் அந்த துவா இருக்குது. ஜம்சம் குடிக்கும் போது ஓதும் துவான்னு இருக்குது. அந்த துவாவை ஓதிட்டு ஜம்சம் என்ன செய்யுங்க, குடிக்கணும். சரிங்களா? அப்புறம் வேற என்ன சொல்லிக்கணும்?